ஹலோ ஆல். இந்த வீடியோவில் 2-3 வார்த்தையை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டெய்லி பேசுகிற இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாமா? மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி கொடு, அதாவது என்கிட்ட திருப்பி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, திருப்பி தா அப்படின்னு கேட்குறத கிவ் இட் பேக். கிவ் இட் பேக். நான் புரிந்து கொண்டேன். ஐ அண்டர்ஸ்டூட். ஐ அண்டர்ஸ்டூட்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன். அங்கேயே நிறுத்து. அங்கேயே நிறுத்து. ஸ்டாப் தேர். விலகி இரு. விலகி இரு. இது எப்படி சொல்வோம்? ஸ்டே அவே அப்படின்னு சொல்லலாம். ஸ்டே அவேனா அதாவது விலகி இரு, தள்ளி இரு எப்படி சொல்கிறது. என்ன நடக்குது? என்ன நடக்குது? வாட்ஸ் கோயிங் ஆன்? வாட் இஸ் கோயிங் ஆன்? இங்கு யாரும் இல்லை. நோ ஒன் இஸ் ஹியர். நோ ஒன்னா யாரும் இல்லை. இஸ் ஹியர்னா இங்கே. பின்னர் வா. அப்புறம் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்கிறத எப்படி சொல்லுவோம்? கம் ஆஃப்டர்வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர்வேர்ட்ஸ்னால் அப்புறமா வா அப்படின்னு சொல்கிறது. நீ சொன்னதை போல், நீ சொன்னதை போல நடந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை ஆஸ் யூ சே. ஆஸ் யூ சேனா நீ சொன்ன மாதிரி, நீ சொன்னது போல் நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறது. இது அப்படி இல்லை. இட்ஸ் நாட் ஸோ. உன் விருப்பம் போல். உன் விருப்பம் போல் செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஆஸ் யூ லைக். அதாவது ஆஸ் யூ சேனா நீ சொன்னது போல், உன் விருப்பம் போலனா ஆஸ் யூ லைக். காரணமாக, எல்லாம் ஒரு காரணமாக தான். பிகாஸ் ஆஃப். காரணமாகனா பிகாஸ் ஆஃப். இதற்கு பதிலாக. இதுக்கு பதிலாக அது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை இன்ஸ்டெட் ஆஃப் யூஸ் பண்ணி சொல்லலாம். திரும்ப வா. இது எப்படி சொல்லுவோம்? திரும்ப வா. கம் பேக். கம் பேக். திருப்பி கொடு. திருப்பி கொடு. கிவ் பேக். புரிஞ்சுதுங்களா? கிவ் பேக். அடுத்தது அதிகபட்சம். எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த அதிகபட்சம் அப்படிங்கிறத தான் எப்படி சொல்லலாம்னா அட்மோஸ்ட். அட்மோஸ்ட்னால் என்ன? அதிகபட்சம், மேக்ஸிமம் லெவல் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுதான் அட்மோஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது குறைந்தபட்சம் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? குறைந்தபட்சம். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அட்மோஸ்ட் அப்படின்னா அதிகபட்சம், அட்லீஸ்ட் அப்படின்னா குறைந்தபட்சம். தொடர்ந்து செய். அதாவது நிற்காமல், ஸ்டாப் பண்ணாமல் தொடர்ந்து செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கேரி ஆன். கேரி ஆன். யாரையாச்சும் பார்த்துட்டு கேரி ஆன் அப்படின்னா என்ன? செய்யின்னு அர்த்தம். நீ பாரு, நீ செய்யு அப்படி சொல்கிறது. பின்னர். இது எப்படி சொல்வோம்? என் கூட நான் சொல்ல பின்னாடியே சொல்லுங்கள். லேட்டர் ஆன் அப்படின்னு சொல்லலாம். லேட்டர் ஆன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிற வேர்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சாலோ இல்லை தெரியுது, முன்னாடி தெரியுதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது தான். ஜஸ்ட் நவ். ஜஸ்ட் நவ்னா என்ன? ஜஸ்ட் நவ். இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் எப்படி சொல்கிறது. இப்போது வரை. இப்போது வரை. இது எப்படி சொல்லுவோம் அப்படின்னா அன்டில் நவ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ தான் அப்படிங்கிறத ஜஸ்ட் நவ். இப்போது வரை அப்படிங்கிறத அன்டில் நவ். மெல்ல மெல்ல. மெல்ல மெல்ல அப்படின்னு மெல்ல மெல்ல நடந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை கிராஜுவலி. மெல்ல மெல்ல இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னா கிராஜுவலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா படிப்படியாக மெல்ல மெல்ல இதெல்லாம் கிராஜுவலின்னு சொல்லுவோம். இன்றைக்கி பார்த்த சென்டென்சஸ், அதாவது 2 வேர்ட் சென்டென்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். பாய்.